இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். வணக்கம். இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில வேலை, குடும்பம், சோஷியல் மீடியான்னு பல திசைகள்ல உங்க கவனம் சிதறி கிடக்கும். ஆமா. இந்த நேரத்துல ஒரு நிமிஷம் எல்லாவற்றையும் நிறுத்திட்டு ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பா. நீங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்க முன்னாடி ஒருத்தர் என்னை ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, எல்லாம் வல்ல இறைவன் என்னுள் அமர்ந்து நேரடியாக பேசுகிறான், நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா சொன்னா அந்த நொடியில உங்க மனநிலை எப்படி இருக்கும்? நிச்சயமா ஒரு நிமிஷம் நம்ம திகைச்சு போயிடுவோம். ஆமா, உங்களுக்கு சிரிப்பு வருமா இல்ல கோபம் வருமா? இல்ல இவர் என்னதான் சொல்றாருன்னு ஒரு ஆர்வம் கூட வரலாம். கரெக்ட். இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நாம அலச போகும் ஒட்டுமொத்த விவாதத்துக்கும் அடிப்படையா அமைய போகுது. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தொடக்க புள்ளி. இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற ஆதாரம் ஞானசரியை 13 அப்படிங்கிற குறிப்புல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பழமையான ஒற்றைப்பாடல். வெறும் 4 வரிகள் கொண்ட ஒரு சின்ன கவிதை தான் இது. ஆனா இந்த விரிவான அலசலோட நோக்கமே இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்றது மட்டும் கிடையாது. இது வெறும் வார்த்தைகளோட தொகுப்பு இல்ல. இது ஒரு அவசர அழைப்பு. சரியா சொன்னீங்க. ஒட்டுமொத்த மனித குலத்தையும் நோக்கிய, குறிப்பா உங்களை நோக்கிய ஒரு அவசர அழைப்பு. தன்னை ஒரு மனிதனா கூட அடையாளப்படுத்திக்காம முழுமையா இறைவனோட கருவிய தன்னை அறிவிக்கிற ஒருத்தரோட குரல் இதுல ரொம்ப அழுத்தமா ஒலிக்குது. இதோட உண்மையான உளவியல் பின்னணி என்ன? நூற்றாண்டுகளை கடந்த இந்த அழைப்பு இன்னைக்கு மாடர்ன் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஏன் முக்கியம் அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு ரொம்ப விரிவாக ஆராயப் போறோம். கண்டிப்பா. இதுக்காகவே எப்பவும் போல நம்ம நிபுணரும் என்னுடன் இணைந்திருக்கார். இப்போ சொல்லுங்க, இந்த தொடக்க புள்ளிய நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு மனிதன் தன்னுள் இறைவன் பேசுறதா சொல்றது மேலோட்டமா பார்த்தா ஒரு விதமான அதீத ஈகோ, அதாவது அகங்காரம் போல தோணலையா? அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துனது மிகச்சில்லியான தொடக்கம். மேலோட்டமா பார்க்கும்போது இது அகங்காரத்தோட உச்சகட்டம் போலதான் தோணும். நானே கடவுள், இல்ல கடவுள் ஏன் மூலமா பேசுறார் அப்படின்னு ஒரு மனிதன் சொல்லும்போது நம்ம தர்க்க புத்தி என்ன பண்ணும்? உடனே அவரை நிராகரிக்க தான் பார்க்கும். ஆமா, அவர் என்ன பைத்தியமான கூட தோணும். ஆனா இந்த பாடலை நாம அந்த லாஜிக்குள்ள சுருக்கிட முடியாது. நாம இப்பொழுது அறிவியல் படி உண்மையா பொய்யா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளேயே போக போறதில்ல. அது நம்ம வேலையும் கிடையாது. மாறா இந்த பாடல்ல இருக்கிற அந்த அசாத்தியமான நம்பிக்கையையும் அதை பாடியவரோட மனநிலையையும் நாம புரிஞ்சுக்க போறோம். அகங்காரம் அப்படிங்கிறது நான் அப்படிங்கிற எண்ணம். ஓகே. ஆனா இந்த வரிகள் ஆழமா கவனிச்சிங்கன்னா இங்க நான் அப்படிங்கிற அகங்காரம் முழுமையா அழிக்கப்பட்டிருக்கு. அதாவது அவர் தன்னை முன்னிலைப்படுத்தல. எக்ஸாக்ட்லி. தன்னுள் இருக்கும் சுயம் அல்லது ஈகோ அப்படிங்கிறத முற்றிலுமா காலி செஞ்சுட்டு தன்னை ஒரு வெறும் கருவியா, ஒரு வெற்று பாத்திரமா அவர் முன்னெடுத்துறார். ஒரு வெற்று பாத்திரம்? ஆமா, அந்த வெற்று பாத்திரத்துக்குள்ள ஒரு மாபெரும் சக்தி நிரம்பி வழிஞ்சு ஒலிக்குது. இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. ஒரு மனித மனம் எந்த அளவுக்கு தன்னை அழிச்சுக்கிட்டு ஒரு பேருண்மையோட தன்னை இணைச்சிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இது அகங்காரம் கிடையாது, இது ஒரு முழுமையான சரணடைதல் அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க. அந்த சரணடைதல் அப்படிங்கிற கோணம் ரொம்ப சிந்திக்க வைக்குது. இத உணர்த்தும் விதமாகவே இந்த பாட்டோட தொடங்கம் ரொம்ப நேரடியாகவும் அதே சமயம் ஒருவித அதிகாரத்தோடும் ஒலிக்குது பாருங்க. ஆமா, வரியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உண்மை உரைக்கின்றேன் இங்கு வந்தடைமின் உலகீர் அப்படின்னு தொடங்குது. அதாவது நான் உண்மையத்தான் சொல்றேன், உலக மக்களை இங்க சேருங்க அப்படின்னு ஒரு கூப்பிடுறார். இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற விஷயம் இந்த வரியோட துணிதான். இது அவர் ஒரு தத்துவவாதியோட கருத்தா நம்ம முன்னாடி வைக்கல. கிடையாது. இது ஏன் கருத்து, உங்களுக்கு விருப்பம் வேண்டா ஏத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்ல. உண்மை உரைக்கின்றேன் அப்படின்னு எந்தவித சமரசமும் இல்லாம பிரகடனப்படுத்துறார். அது மட்டும் இல்ல, உலக மக்கள் எல்லாரையும் உலகீர் அப்படின்னு ஒட்டுமொத்தமா கூப்பிட்டு இங்க வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ மொழியையோ அவர் குறிப்பிடல. ஆமா, உங்களையும் என்னையும் சேர்த்து ஒட்டுமொத்த மனித குலத்தையும் நோக்கிய நேரடி அழைப்பு. ஒரு பக்கம் இது ஒரு அதிகாரப்பூர்வமான குரலா இருந்தாலும் மறுபக்கம் ஒரு தாயோட பரிவோட உலக மக்களை கூப்பிட்டு தம் பேச்ச கேட்க சொல்றத போலவும் எனக்கு தோணுது. அந்த தொனியில இருக்கிற தீர்க்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உண்மையை மட்டுமே உரைக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையில ஒரு அசைக்க முடியாத உறுதி இருக்கு. கண்டிப்பா. ஒரு தத்துவவாதி தனது மூளையிலிருந்து தனது அறிவிலிருந்து சிந்திச்சு பேசும்போது அதுல ஒரு லாஜிக் இருக்கும், விவாதத்துக்கு இடம் இருக்கும். நாம் அதை எதிர்த்து கேள்வி கேட்கலாம். ஆனா இது அறிவிலிருந்து வர்ற வார்த்தைகள் கிடையாது, ஆழமான அனுபவத்திலிருந்து நேரடியாக பீரிட்டு வர்ற வார்த்தைகள். அதனாலதான் இதுல விவாதத்துக்கு இடமே இல்ல. ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்றார். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு குழந்தை நெருப்ப நோக்கி போகும்போது
தாய் அங்கே போகாது சுடும் அப்படின்னு சொல்றது ஒரு கருத்து கிடையாது, அது ஒரு உண்மை. அதுல எந்த விவாதமும் இல்ல. அந்த தாயோட குரல்ல எப்படி அதிகாரமும் அதே சமயம் எல்லையற்ற பரிவும் கலந்திருக்குமோ அதே கலவைதான் இங்குவந்தடமின் உலகீர் அப்படிங்கிற அழைப்பிலையும் இருக்கு. ரொம்ப அழகான உதாரணம் இது. ஆனா பாத்தீங்கன்னா இதைவிட உளவியல் ரீதியா மிக நுட்பமான ஒரு எச்சரிக்கைய அவர் அடுத்த வரியிலே முன்வைக்கிறாரு. உரையிதனில் சந்தேகி துழறி வழி யாதீர் அப்படிங்கிற வரி. சரியா சொன்னீங்க. இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், ஏன் வார்த்தைகள்ல சந்தேகம் கொண்டு அதனால குழப்பம் அடைந்து பிதற்றி உங்களின் சரியான பாதையை விட்டு விலகிடாதீங்க அப்படிங்கிறது இதோட நேரடி பொருள். ஆனா இங்க சந்தேகம் அப்படிங்கிறது மனித இயல்பு தானே. ஒரு புதுசான இல்ல லாஜிக்கு அப்பாற்பட்ட உண்மையை கேட்கும்போது மனித மனம் உடனே சந்தேகிப்பது ஒரு இயற்கையான தற்காப்பு முறை இல்லையா? அதையே அவர் இவ்ளோ கடுமையா எச்சரிக்கிறார். நீங்க சொல்ற மாதிரி சந்தேகம் மனித இயல்பு தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. உலகாயுத விஷயங்களுக்கு சந்தேகம் ஒரு மிகச்சிறந்த தற்காப்பு அரண். நம்மள யாரும் ஏமாத்திடக்கூடாதுல்ல. ஆமா, ஆனா ஆன்மீக பாதையில அல்லது தன்னை உணரும் பயணத்துல அதே சந்தேகம் ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லா மாறிடுது. ஒரு பரந்த கோணத்துல இதை நீங்க யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. மனிதர்களாகிய நமக்கு நமது அறிவுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. நமக்கு புரியாத, நமது சிறு மூளைக்கு எட்டாத, நமது தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான உண்மையை நாம எதிர்கொள்ளும்போது நமது மனம் அதை எளிதில ஏத்துக்க மறுக்கும். ஏன்னா அதை ஏத்துக்கிட்டா இதுவரைக்கும் அந்த மனம் நம்பியிருந்த அத்தனை விஷயங்களும் பொய்யாகிடும். எனவே ஈகோ உடனடியாக தன்னை தற்காத்துக்கு சந்தேகம் அப்படிங்கிற வலைய வீசும். ஓ, இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி. ஆமா, அந்த சந்தேகத்தின் மூலமா அந்த பேருண்மையே தள்ளி வைக்க பார்க்கும். இதத்தான் அவர் எச்சரிக்கிறார். இதுல துளறி வழியாதீர் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் அந்த உளவியல மிக துல்லியமா படம் பிடிச்சு காட்டுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. துளறி அப்படின்னா பித்ருத்தல் அல்லது குழப்பத்துல உளறுதல். ஒரு பெரிய உண்மை நம்ம முன்ன நிற்கும்போது அதை எதிர்கொள்ளும் திராணி இல்லாம நாம என்ன பண்ணுவோம்? தேவையற்ற தர்க்கங்களை செய்வோம். ஆமா, தேவையில்லாத கேள்விகள் கேட்போம். இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதா? இவருக்கு என்ன தகுதி இருக்கு? இவர் ஏன் இப்படி உடுத்துறார்? அப்படின்லாம் சம்பந்தம் இல்லாம விவாதிப்போம். இந்த தேவையற்ற விவாதங்களைத்தான் அவர் துளறி அப்படின்னு குறிப்பிடுறாரா? முற்றிலும் உண்மை. நீங்க உங்களுக்கான உண்மையான பாதையில போக வேண்டியவங்க. ஆனா வழியில ஒரு பேருண்மை கிடைக்கும்போது அதை உங்களால ஜீரணிக்க முடியாம உங்க அளவற்ற சந்தேகங்களால அந்த பாதையை விட்டு நீங்க திசை மாறி போயிடக்கூடாது அப்படிங்கறது அவருடைய கவலை. வழியாதீர், அதாவது விலகிடாதீங்க. ஆமா, உங்கள் இலக்கை நோக்கிய சரியான வழியை விட்டு விலகிடாதீங்கன்னு சொல்றாரு. இன்றைய நவீன காலத்துக்கும் இந்த வரி அப்படியே பொருந்தும். எப்படி சொல்றீங்க? நாம இன்னைக்கு டேட்டா, லாஜிக் இதை மட்டுமே நம்ப பழகிட்டோம். எல்லாம் நிரூபிக்கப்படணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருக்கிற நீங்க இறைவன் என்னுள் பேசுறான் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டா உடனே அதை நிராகரிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவீங்க. கண்டிப்பா. ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அந்த நிராகரிப்பு உங்களுக்கு கிடைக்கவிருந்த ஒரு மாபெரும் திறவுகோலை என்றென்றைக்குமாக இழக்க செஞ்சிடும். அதனாலதான் உங்க சந்தேக புத்தியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை கேளுங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். இது உண்மையில நமது அன்றாட சிந்தனை முறையே கேள்விக்குள்ளாக்குது. நாம எப்படிப்பட்ட மகத்தான வாய்ப்புகளை நமது வரம்புக்குட்பட்ட சந்தேகத்தால தவற விடுறோம் அப்படிங்கறத உணர்த்துது. சரி, இப்போ இன்னொரு கேள்வி வருது. அவர் ஏன் இதை இவ்ளோ உறுதியா சொல்லணும்? இந்த வார்த்தைகளை சொல்ல அவருக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த கேள்வி நேயர்களுக்கும் கண்டிப்பா எழலாம். அதற்கான பதில அவர் அடுத்த வரியிலேயே மிக தெளிவா கொடுக்கிறார். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த என்மை நான் அப்படிங்கிற வரி. ஆமா, என்மை நான் என நினையீர் எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இது கேண்மின் நீவீர். அதாவது என்னை ஒரு எளிமையானவன் அல்லது சாதாரணமான மனிதன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க விட்டீங்க. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாம் செய்வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இந்த வரிய நீங்க பலமுறை உங்களுக்குள்ளே சொல்லி பாருங்க. இது ஒரு சாதாரண கவிஞனோட கற்பனை வார்த்தைகள் கிடையாது. இறைவன் தனது உள்ளே அமர்ந்திருக்கான்னு மட்டும் அவர் சொல்லல, அவன் இசைக்கின்றான் அப்படின்னு சொல்றார். பேசுறான் அப்படின்னும் பாடுறான் அப்படின்னு சொல்றதுக்கும் இசைக்கின்றான் அப்படின்னு சொல்றதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடு? ஒரு புல்லாங்குழல உங்க கற்பனையில கொண்டு வாங்கலேன், அந்த மூங்கில் துண்டுக்கு தன்னிச்சையா எந்த இசையும் உருவாக்கும் திறன் கிடையாது. அது வெறும் ஒரு மரத்துண்டு தான். அது உள்ளீடற்ற ஒரு வெற்று பொருள். ஆனா ஒரு திறமையான இசைக்கலைஞன் தன் மூச்சை அதனுள் செலுத்தி அதன் துளைகளை தன் விரல்களால் இயக்கும்போது அந்த வெற்று மூங்கில் உலகையே மயக்கும் இசையா உருமாறுது. வாவ்! இங்கே
அந்த புல்லாங்குழல் தான் இந்த பாடலை பாடும் மனிதர். அந்த இசைக்கலைஞன் தான் எல்லாம் ஜெய்வல்லான். இந்த புல்லாங்குழல் உருவகம் இத ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. அப்படி என்றால் அந்த புல்லாங்குழலைக்குள்ள எந்த அடைப்பும் இருக்கக்கூடாது இல்லையா? மிகச்சரியான கேள்வி. மூங்கில்குள்ள ஏதாவது அடைப்பு இருந்தா காற்று சீரா பயணிக்காது, இசையும் வராது. அந்த அடைப்பு அப்படிங்கிறது தான் நீங்க முதல்ல குறிப்பிட்ட அந்த அகங்காரம் அல்லது நான் அப்படிங்கிற எண்ணமா? மிகச்சரியா பிடிச்சீங்க. நான் அப்படிங்கிற எண்ணம், எனது ஆசைகள், எனது விருப்பு வெறுப்புகள், எனது சிந்தனைகள் என்ற அத்தனை அடைப்புகளையும் அவர் முழுமையா நீக்கிட்டார். தன்னை ஒரு முழுமையான வெற்றிடமா மாத்திட்டார். அந்த வெற்றிடத்துல பிரபஞ்ச சக்தி அல்லது எல்லாம் வல்ல இறைசக்தி தடையின்றி பாய்ந்து இசையா வெளிப்படுது. அந்த இசைதான் இந்த பாடல். அந்த இசைதான் இந்த அழைப்பு. அதனாலதான் அவர் என்னை சாதாரணமானவன்னு நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றார். ஆமா, நீங்க என்ன ஒரு சாதாரண மனித உடலா பார்த்தா நான் சொல்றது உங்களுக்கு பிதற்றலா தான் தெரியும். ஆனா என் மூலம் வெளிவரும் அந்த இசையின் மூலத்தை, அதாவது அந்த சோர்ஸ நீங்க உணர்ந்தால் இது அலட்சியப்படுத்த மாட்டீங்க. அதனாலதான் இது கேண்மின் நீவர் அப்படின்னு ரொம்ப உரிமையோட வலியுறுத்துறார். இத நீங்க கட்டாயம் கேட்கணும் அப்படின்னு அவர் உங்ககிட்ட உரிமையோட கேட்கறதுக்கு காரணமே இதுதான். இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு தன் சுயத்தை தொலைச்சிருந்தா இப்படி ஒரு பிரகடனத்தை ரொம்ப அனாயாசமா செய்ய முடியும்? அது ஒரு மிகப்பெரிய நிலை. சரி, இவ்ளோ வலிமையான ஒரு அழைப்பை விடுத்து கடவுளே தன் மூலம் பேசுறதா சொல்லி அவர் உங்ககிட்ட என்ன கேக்குறார்? அவர் எந்த பாதையை நோக்கி உங்களை அழைக்கிறார்? அதற்கான விடை அடுத்த வரியில இருக்கு. தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோம். இதுதான் இந்த பாடலோட மையச் செயல்பாடுன்னு சொல்லலாம். ஆமா, ஒரு கால் டு ஆக்ஷன் மாதிரி. இதுல வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அமைதியோடு, அதாவது தன்மையோடு, தூய்மையான சன்மார்க்க பாதையில் இணைந்து விரைவாக முன்னேறுங்கள் அப்படின்னு சொல்றார். இங்கே ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை நான் பார்க்கறேன். ஒரு பக்கம் தன்மையோடு, அதாவது அமைதியா அல்லது குளிர்ச்சியா வாங்குன்னு சொல்றார். ஆனா அதே வரியில விரைந்து ஏறுமினோ, அதாவது வேகமா பயணியுங்கள்னு சொல்றார். இது ஒரு முரண்பாடு மாதிரி தான் தோணும். அமைதியும் அவசரமும் எப்படி ஒன்னாக முடியும்? இது முரண்பாடு போல தோன்றினாலும் மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கை நெறி இதுதான். முதல்ல தன்மையோடு அப்படிங்கிற சொல்ல பாப்போம். தன்மைனா குளிர்ச்சி இல்லையா? ஆமா, தன்மைனா குளிர்ச்சி, நிதானம், அக அமைதி அப்படின்னு பொருள். எந்த ஒரு ஆழமான தேடலிலும், குறிப்பா தன்னை உணரும் பயணத்துல பதற்றம் இருக்கக்கூடாது. மனம் ஒரு தெளிவான நீரோடை போல அமைதியா இருக்கணும். ஓகே. ஆனா அந்த அமைதிய மந்தத்தன்மை, அதாவது ஒரு லேசினஸ் அப்படின்னு பலரும் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாம் மெதுவா நடக்கும், வயசான பிறகு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட். ஆமா, ஒரு விதமான சோம்பேறித்தனத்துக்குள்ள போயிடுறாங்க. ஆன்மீக தேடல்ல பலரும் செய்யும் மிகப்பெரிய தவறே இதுதான். ஒன்னு அவங்க அதீத பதற்றத்தோட இலக்கை நோக்கி ஓடுவாங்க, இல்லைன்னா முற்றிலுமா முடங்கி போய் விடுவாங்க. ஆனா அவர் கேட்கறது ரெண்டையும் இல்ல. இது நான் ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவரை வச்சு கற்பனை செஞ்சு பார்க்கறேன். சொல்லுங்க. ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன் நடக்குதுன்னு வச்சுப்போம். அந்த டாக்டரோட கைகள் ரொம்ப வேகமா செயல்படும். அடுத்தடுத்த முடிவுகளை அவர் ரொம்ப துரிதமா எடுப்பார். ஆனா அவருடைய மனம் எந்த சலனமும் இல்லாம, எவ்வித பதற்றமும் இல்லாம ரொம்ப குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும். மிக அருமையான உதாரணம் இது. இலக்கை நோக்கிய அவசரம் செயல்ல இருக்கணும், ஆனா மனசுக்குள்ள ஆழமான அமைதி இருக்கணும். இதுதான் அவர் குறிப்பிடும் தன்மையோடு கூடிய விரைவு அப்படின்னு எடுத்துக்கலாமா? மிக சரியான கோணம். புறச்செயல்ல விரைவும் அகநிலையில தன்மையும் இருக்கணும். சரி, எங்கே விரைந்து ஏறணும்? சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் அப்படின்னு அவர் சொல்றார். இதோட அர்த்தம் என்ன? இதை நாம பிரிச்சு புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது ஏதோ ஒரு புதிய மதமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவோட நம்பிக்கையோ கிடையாது. ஓகே. சுத்த அப்படின்னா தூய்மையான, எந்த கலப்படமும் இல்லாதது. சிவ அப்படின்னா மங்களகரமான, இறைத்தன்மை பொருந்திய. சன்மார்க்கம் அப்படின்னா உண்மையான நல்வழி மற்றும் நெறி, அதாவது பாதை. ரொம்ப தெளிவா இருக்கு. எந்த விதமான சடங்குகளோ மூட நம்பிக்கைகளோ சாதி மத இன வேறுபாடுகளோ இல்லாத ஒரு தூய்மையான உலகளாவிய ஆன்மீக பாதை இது. இதுல ஏதோ ஒரு குறுக்கு வழியோ அல்லது ரகசிய தந்திரங்களோ கிடையாது. எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல பாவிக்கும் ஒரு தூய நல்வழி. இந்த பாதையில சார்ந்து, அதாவது உங்களை முழுமையா இணைச்சுக்கிட்டு எந்த விதமான தாமதமும் இல்லாம பயணிக்க தொடங்குங்க அப்படின்னு அவர் உங்களை தூண்டுறார். கால தாமதம் செய்யாம விரைந்து ஏறணும் அப்படின்னு அவர் வலியுறுத்துவதற்கான காரணத்தை
பாட்டோட இறுதி வரிகள்ல இன்னும் ஆழமா பதிவு செய்றார். அந்த கடைசி வரிகள் ரொம்ப பவர்ஃபுல். ஆமா, சத்தியவாழ்வளிக்க கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர் கடவுள் என புகழும் கருணைநிதி வருகின்ற தருணம் இதுதானே. இந்த கடைசி வரிய படிக்கும்போதே ஒருவித அதிர்வு நமக்குள்ள ஏற்படுது. கண்டிப்பா. ஏதோ ஒரு சாதாரண விஷயத்துக்காக அவர் உங்களை அவசரப்படுத்தல. மாபெரும் இறைசக்தி உங்களுக்காக வந்து இறங்கும் நேரம் இதுதான் அப்படின்னு அவர் உறுதியளிக்கிறார். இதான் இந்த பாடலோட உச்சகட்டமான திறப்பு. இங்கே கடவுள அவர் எப்படி வர்ணிக்கிறார் அப்படிங்கறது கவனிங்க. சத்திய வாழ்வளிக்க, சத்திய வாழ்வன்னா என்ன? உண்மையான வாழ்க்கை. இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு மாயையான தற்காலிகமான வாழ்க்கை. பிறக்கிறோம், பொருளை தேடி அலைகிறோம், தற்காலிகமான சந்தோஷங்களை அனுபவிக்கிறோம், ஒரு நாள் இறந்து போறோம். இது சத்திய வாழ்வு கிடையாது. என்றென்றும் நிலைத்திருக்கும் பிறப்பு இறப்பற்ற உண்மையான பேரானந்த வாழ்வை வழங்குவதற்காக அந்த பரம்பொருள் வருது. அடுத்ததா கண்மை தரும் அப்படின்னு சொல்றாரு. கண்கள் மாதிரி வழிகாட்டுறது. கண்கள் எப்படி நமக்கு ஒளிய தந்து சரியான பாதையை காட்டுதோ அதுபோல நமது அறியாமை அப்படிங்கிற காரிருளை நீக்கி நமக்கு தெளிவான வழிகாட்டக்கூடிய சக்தி அது சாதாரண சக்தி கிடையாது. மாபெரும் சிறப்புகளை உடைய கடவுள் அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் போற்றக்கூடிய சக்தி. இந்த இடத்துல அவர் பயன்படுத்தும் இன்னொரு வார்த்தை என்ன ரொம்ப கவர்ந்தது. கருணைநிதி அப்படிங்கிற வார்த்தை. ஆமா, கடவுளை தண்டிப்பவராகவோ நம்மை நியாயம் தீர்ப்பவராகவோ கோபத்தின் உருவாகவோ அவர் பார்க்கவே இல்ல. மாறா உலகப் பற்றுகள்ல உழன்று தவிக்கிற மனிதர்கள் மேல அளவற்ற பரிவு கொண்ட ஒரு மாபெரும் கருணை கடலா, கருணையின் கருவூலமா பாக்குறார். அது மிக முக்கியமான ஒரு பார்வை. ஒரு தண்டிக்கும் கடவுளை நினைச்சு பயந்து நடுங்கிறத விட ஒரு கருணை நிதியை நினைச்சு அன்பால் உருகுவதுதான் சன்மார்க்கம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த மாபெரும் கருணை கடலாகிய கடவுள் வந்து உங்களை ஆட்கொள்ளப் போகும் தருணம் நேரம் இதுவேதான் அப்படின்னு அவர் அறுதியிட்டு சொல்றார். நாளைக்கு அல்ல, அடுத்த வருடம் அல்ல, இதுவே அந்த தருணம். அதனாலதான் முதல்லையே விரைந்து ஏறுமினோ அப்படின்னு அந்த அவசரத்தை அவர் முன்வைத்தார். உங்க வீட்டின் வாசல்ல ஒரு மாபெரும் புதையலை வச்சுக்கிட்டு ஒருத்தர் காத்து நிக்கிறார். நீங்க உள்ளே உட்கார்ந்திட்டு இது உண்மையா, அவர் யார், அவருக்கு என்ன நோக்கம் இருக்கும் அப்படின்னு உங்க சந்தேக புத்தியோட விவாதிச்சுட்டு இருந்தா அந்த புதையலை நீங்க இழந்துடுவீங்க. வீணாக சந்தேகிச்சு நேரத்தை வீணடிக்க கூடாது. மனதை குளிர வச்சுக்கிட்டு இந்த தூய்மையான பாதையில விரைவாக வந்து இணையுங்க அப்படின்னு உங்களுக்கு அவர் விடுக்கும் இறுதி அழைப்பு இது. என்ன ஒரு பிரம்மாண்டமான பார்வை இது. ஒரு மனிதன் சாதாரண மனிதனா தன்னை அடையாளப்படுத்திக்காம தான் அகங்காரத்தை முழுமையா அழிச்சிட்டு இறைவனோட நேரடி கருவியா மாறி ஒட்டுமொத்த மனித குலத்தையும் விழித்தழச் செய்யும் ஒரு பேரோசையா இந்த பாடல் ஒலிக்குது. ஆமா, இது வெறும் பழைய காலத்து அறிவுரை கிடையாது, ஒரு பேருண்மையோட நேரடி ஒலிபரப்பு போலவே எனக்கு தோணுது. சரி, இதுவரை நாம விவாதித்த இந்த ஆழமான விஷயங்களை உங்களுக்கு ஒரு சிறு தொகுப்பா நான் நினைவூட்டுறேன். அது நேயர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். முதல்ல, இது எந்த ஒரு சமரசமும் இல்லாத அதிகாரப்பூர்வமான அழைப்பு. நான் உண்மையே சொல்றேன் அப்படின்னு அவர் ஆணித்தரமா பிரகடனப்படுத்துறார். ரெண்டாவது, சந்தேகத்தோட ஆபாயம். ஆமா, லாஜிக்கு அப்பாற்பட்ட உண்மையை எதிர்கொள்ளும்போது மனித மனதோட இயல்பான சந்தேக குணம் எப்படி ஒருவனை உளரச் செய்து சரியான பாதையிலிருந்து திசை திருப்பிடும் அப்படிங்கறத பார்த்தோம். மூணாவதா, தன்னை அவர் ஒரு கருவியா முன்னிறுத்துறார். நான் எளிமையானவன் இல்லை, என்னுள் இருந்து அந்த எல்லாம் வல்ல இறைவனே இசையாய் ஒலிக்கிறான் அப்படிங்கிற அந்த ஆழமான சரணடிதலை நாம உணர்ந்தோம். நாலாவதா, பதற்றமில்லாத அக அமைதியோடு அதே சமயம் காலத்தின் அருமை கருதி மிக விரைவாக தூய்மையான சன்மார்க்க பாதையில இணைய வேண்டியதன் அவசியத்தை பார்த்தோம். இறுதியா, இதுதான் தருணம். அந்த மாபெரும் கருணைக் கடலாகிய இறைவன் உண்மையான நிலைத்த வாழ்வை அழிக்க வரும் நேரம் இது அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் உங்களுக்கு உணர்த்துறார். நிச்சயமா, இது இன்றைய நமது வாழ்க்கையோட ஓட்டத்துக்கு ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தி நம்மை நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்க வைக்கும் ஒரு விரிவான அலசல்தான். ரொம்ப தெளிவா தொகுத்து வழங்குனீங்க. இந்த பாடல் உங்களுக்கு கற்றுத்தரும் பாடம் மிக தெளிவானது. ஆனா இந்த உரையாடலை நிறைவு செய்வதற்கு முன்பு உங்களை ஒரு ஆழமான, இதுவரை நாம விவாதிக்காத ஒரு புதிய கோணத்திலான சிந்தனைக்கு இட்டு செல்ல விரும்புறேன். கண்டிப்பா சொல்லுங்க. இன்றைய நவீன உலக ஒரு நிமிஷம் உங்க மனசுல ஓட விட்டு பாருங்க. காலையில எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை உங்க மொபைல் போன் வழியா தகவல்கள் ஒவ்வொரு நொடியும் அருவியா கொட்டிட்டே இருக்கு. ஆமா, இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். ஒவ்வொருவரும் தாங்கள் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு வாதிடுறாங்க. இந்த தகவல் பெருவெள்ளம் சூழ்ந்த நவீன காலகட்டத்துல உங்க முன்னாடி ஒருத்தர் வந்து நின்னு எல்லாம் வல்ல சக்தி ஏன் மூலமாக பேசுது, கொஞ்சம் கூட சந்தேகப்படாம நான் காட்டும் இந்த தூய்மையான வழியில வாங்க அப்படின்னு முழுமையான நம்பிக்கையோடு அழைத்தால் உங்க பகுத்தறிவும்
எப்போதும் சந்தேகம் நிறைந்திருக்கும் உங்க மனசும் அதை எப்படி எதிர்கொள்ளும்? அது ஒரு பெரிய சவால்தான். அவரை பார்த்து உங்க மனம் உடனடியாக ஒரு முத்திரையை குத்தி நிராகரிச்சிடுமா? அல்லது இது ஏதோ ஒரு புதிய விளம்பர உத்தி அப்படின்னு கடந்து சென்று விடுமா? இந்த ஓயாத இரைச்சல்களுக்கு நடுவே உண்மையான அழைப்பு எது, வெறும் பிதற்றல் எது, எது நிஜமான இறைவனோட இசை அப்படிங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒருவேளை அந்த உண்மையான இசை இன்று உங்க காதுகள்ல ஒலிச்சுக்கிட்டு தான் இருக்கா, ஆனா நமது அகங்காரமும் சந்தேகமும் அந்த இசையை கேட்க முடியாதபடி அடைத்து வச்சிருக்கா? இந்த கேள்விகளை உங்களுக்குள்ளேயும் நீங்க ஆழமாக கேட்டுக்கோங்க. இது மிகவும் வலிமையான, சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வி. உண்மையை சொல்லப்போனா எனக்குள்ளேயே இந்த கேள்வி ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துது. ஒருபுறம் உலகாயத வாழ்க்கைக்கு சந்தேகம் தேவைதான், ஆனா அதே சந்தேகம் ஒரு மாபெரும் உண்மையிலிருந்து நம்ம தடுத்து நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிற அந்த போராட்டம் என்றென்றும் இருக்கும் ஒன்றுதான். உண்மைதான். இந்த சிந்தனையோடு உங்களை இன்னைக்கு தனியா விட்டுடுறேன். உங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு திரும்பும் முன் இந்த கேள்விய உங்க மனசுக்குள்ள சிறிது நேரம் அசை போட்டு பாருங்க. அந்த தன்மை, அதாவது அமைதி, உங்க மனசுக்குள்ள குடிகொள்கிறதா அப்படின்னு கவனிங்க. இந்த ஆழமான உரையாடல்ல எங்களோடு இணைந்து இந்த பழமையான கவிதை வரிகளுக்குள்ள மறைந்திருக்கும் இவ்வளவு பெரிய உளவியல் மற்றும் ஆன்மீக பொக்கிஷத்தை ரசிச்சதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். நன்றி. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான மற்றும் விரிவான அலசல்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.